ஹலோ ஆல், இன்றைக்கி ஒரு பருப்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் செஞ்சு தர மாட்டேன். ஏன்னா சூடாக சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் லாஸ்ட் மந்த் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவள் வந்திருந்தப்போ இந்த குழம்பு தான் வச்சு கொடுத்துருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கா. அவள் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த குழம்பு ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சு அதோட 2 வரமிளகா ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் ஊற வச்சாலே போதும். ஊறினதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் 3 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காயில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்கரைசலை ஊற்றி 2 கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு உருண்டையெல்லாம் எடுத்து போட்டால் குழம்பு ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.